கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி நாங்கள் இங்கே கூற இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 மாதங்களாக வண்டல் மண் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. 3 மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் கணக்கெடுக்கும் போது சுமார் 1000 கோடிக்கு மேல் வண்டல் மண் கொள்ளை நடந்ததாக தெரிய வந்தது. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது அது 1500 தாண்டி போய்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இதற்காக குரல் கொடுத்து 3 மாதங்களாகி இன்றும் புதுசாக டோக்கன் கொடுத்து மண்ணுகள் அள்ளப்படுகிறது. சமீபத்தில் கூட அந்த கொள்ளைக்கு ஒரு ஆதாரமாக நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பார்த்து ஒருவர் புகார் மனு அளித்தார். அதில் மணிகண்டன், இசாந்தி மங்கலத்தை சேர்ந்த மணிகண்டன் வண்டல் மண் தருவதாக சொல்லி 3.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார். எதுக்கு? செங்கல் சூளைக்கு. இது ஒரு எடுத்துக்காட்டு தினகரன் பத்திரிகையிலே அன்னைக்கு வந்திருக்கிறது. அத குமரி மாவட்ட விவசாயிகளையும் விவசாயத்தையும் அழிக்க வந்து அழகு மீனான்னு சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மாவட்டம் முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கு. இங்கே பெரிய பெரிய தொழிற்சாலை எதுவும் கிடையாது. விவசாயம் வெளிநாடும் தான். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காக வந்த அழகு மீனா கலெக்டர், நமக்கு ஒரு கலெக்டர் மீனா, அந்த அம்மா லஞ்சம் வாங்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா எதையும் கண்டுக்காம உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் ஒட்டுமொத்தமா இல்லை, விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இது இந்த 1000 கோடி வண்டல் மண் கொள்ளைக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நீர்வளத்துறை செயற்பொறியாளர், அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள். அதை தாண்டி தாசில்தார்கள், இந்த மாவட்டத்தில் உள்ள தாசில்தார்கள், விஏஓ, ஆர்ஐ, அவங்க கீழே உள்ள அதிகாரிகள். ஒட்டுமொத்தமாக இந்த குமரி மாவட்டத்துள்ள குளத்துல அடிமடைக்கு கீழே உனக்கு எதுக்கு மண் எடுக்கணும்? அடிமடைக்கு கீழே மண் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு கீழே 10 அடி 12 அடி 12 ஆழமாக மண் எடுத்து கிராவல் மண் எடுத்திருக்காங்க. சில குளங்கள்ல கிராவல் மண் விவசாயத்துக்கா? விவசாயத்தை எடுக்கக்கூடிய மண்ணை என்னத்துக்கு? ஒரு குளத்துல 30 டோக்கன் கொடுத்து 30 லோடு தான் எடுக்கணும். அந்த லோடை கொண்டு விவசாயம் அந்த என்ன சர்வே நம்பர் அதை தட்டணும். இது முழுக்க ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கு பிளாட் நிரப்புக்கு போகுது. டிடிசிபி, அதுக்கு டிடிசிபிக்காரங்க முதல்ல அதை அனுமதி கொடுக்க கூடாது. ஏனென்றால் விவசாயத்துக்கு உள்ள மண்ணை கொண்டு அங்க தட்டி இருக்கு. அது விவசாய நிலமாக அதை முழுமையாக அரசு அறிவிக்க வேண்டும். இது நம் குமரி மாவட்டத்தில் முழுக்க விவசாயிகள் அழிந்து கொண்டிருக்காங்க. அதுக்கு முழுக்க காரணம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு பேரா மட்டுமே. அவங்க கூட இவங்க எல்லாம் வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அருமனை ஜங்ஷன், மெயின் ஜங்ஷன்ல ஒரு எப்பவும் டிராபிக். நீங்க 5 மணிக்கு மேல அங்க போனீங்கன்னா 9 மணி வரை டிராபிக். அந்த ஜங்ஷன்ல ஒரு சாராய கடை, அதாவது நம்ம டாஸ்மார்க் சாராய கடை ஒன்று இருக்குது. நாங்க அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு 300 பேரை திரட்டி அன்னைக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பண்ணோம். இங்க இருந்து ஒரு வண்டி போனது கூட அந்த ஜங்ஷனை தாண்டி வரது 1/2 மணிக்கூட ஆயிருக்கு. அவ்வளவு டிராபிக். இது 5 மணிக்கு அவ்வளவு டிராபிக் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பிராந்தி கடை இருக்குது. அந்த பிராந்தி கடையை மாத்தறதுக்கு எங்க தலைவர், எழுச்சி தலைவர் குமரி மாவட்டம் வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி பெட்டி கொடுக்குறாரு. கடையன் 4826 அவரே பெட்டி கொடுக்குறாரு. இதுவரையிலும் இந்த அரசு கண்டுக்கல, தமிழக அரசு கண்டுக்கல, மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல. இது சம்பந்தமாக ஆட்சியாரை பார்த்திருக்கிறேன், டிஎம்ஏ சாராய கடை டிஎம்ஏ பார்த்திருக்கிறேன். அவங்களும் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால் அதை கண்டித்து வரக்கூடிய 22ஆம் தேதி, ஜூலை மாதம் 22ஆம் தேதி இந்த கலெக்டர் அலுவலகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும், சிபிஐஎம்எல் ரெட்ஸ்டார் கட்சி சார்பாகவும், நம்ம லோக்சன சக்தி கட்சி சார்பாகவும், தேசிய ஜனதாதளம் கட்சி சார்பாகவும் மற்றும் ஜனநாயக சக்திகள் சார்பாகவும் இந்த கலெக்டர் அலுவலகம் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு முற்றுகையிடப்படும். இது ஒட்டுமொத்த எல்லா ஜனநாயக சக்திகளும், இந்த சாராய கடை ஒழிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் வந்து கலந்துக்கிடல. இதை தாண்டி இந்த மாவட்டத்தில் ஆசாரிப்பழம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. அங்க ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் 1939 கன்னியாஸ்திரிகள் நடத்திட்டு இருக்கும்போது கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை திறந்துவிட கோரிக்கைகள் மக்கள் வச்சும் பலர் மனு கொடுத்தும் இதுவரையும் பண்ணவில்லை. அதனையும் உடனடியாக கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த தேவாலயத்தை திறந்து விட வேண்டும். அங்க இந்து மக்களுக்கு கோயில் இருக்குது. அங்க இந்துத்துவவாதிகள் தான் பிரச்சனை பண்றாங்க. நமக்கு இந்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்து மக்களுக்கு அந்த கோவில்கள் இருக்க வேண்டும். அதுபோல் கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த தேவாலயத்தை உடனடியாக திறந்து விட வேண்டும். அதையும் இந்த கலெக்டர் மறியல் அதுவும் சேருது. அது மட்டும் இல்லாம 146 நம்ம எல்லாம் முழுக்க இல்ல மேக்சிமம் இருக்கிறவங்க எல்லாம் நான் எல்லாம் அரசு துவக்கப்பள்ளியில படிச்சு வந்தவன். 146 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு காட்டாத்துறை சுவாமியார் மடத்தில் உள்ள ஒரு அரசு துவக்கப்பள்ளி 4 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காம்பவுண்ட் சுவர் இடியுது.
அதை கட்டி கேட்பதற்கு நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு தளவாய் மனோ தங்கராஜ் முதல் இந்த கலெக்டர் முதல் அத்தனை கல்வி அதிகாரிகளையும் பார்த்து அந்த மக்கள் மனு கொடுத்திருக்கிறாங்க. இதுவரையிலும் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதையும் உடனடியாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கிற கோணத்தில் இல்ல அங்க நடந்துட்டு இருக்கிறது. அங்க உள்ளுக்கு சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க, விஷச்சந்துகள் உள்ள போயிட்டு இருக்கு. பாம்பு, பல்லி, தவளை, அந்த பூரா இதெல்லாம் உள்ளுக்கு போய் இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அந்த பள்ளியில 200 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேல்நிலை பள்ளி ஆயிட்டு 200 ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னா இந்த மாவட்டத்தில் பெரிய விஷயம். ஏன்னா இங்க பிரைவேட்ல முழுக்க பிரைவேட் ஸ்கூல் உள்ள ஏரியா இது. இன்னைக்கு அந்த ஸ்கூலை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த கலெக்டர் உள்ள முற்றுகை. இந்த முற்றுகையில முதல் காரியம் வந்து சாராய கடத்தை முற்றுகை பண்ணாம இருந்தா, இதை ஒழுங்கா மாற்றி தராம இருந்தா, ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை சாராய கடையும் மாற்றுவதற்காக விடுதலை கட்சி, சிறுத்தை கட்சிகள், என்னுடைய தோழர்களும் தோழமை கட்சிகளும் சேர்ந்து களத்தில் நிற்போம். என்னோட நம்முடைய சிபிஐஎம் ரெட்சார் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் தோழர் மணவைக்கண்ணன் இருக்கிறார்கள். லோக்சன சக்தியினுடைய மாவட்ட தலைவர் பேராசிரியர் தர்மகண்டன் இருக்கிறார்கள். நம்ம மனித உரிமை பாதுகாப்பினுடைய சிவராமன் இருக்கிறாங்க. எங்க கட்சியினுடைய ஊடக பொறுப்பாளர் பாவலர் ரியாஸ் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். 22ஆம் தேதி கலெக்டர் அலுவலகம் முற்றுகை. அதுல எந்த மாற்றமும் இல்லை.